பிரித்தானியாவில் லண்டனின் டவர் ஹம்ப்ளேட்ஸ் பகுதியில் உரிய அனுமதி பத்திரம் இன்றி வீட்டை வாடகைக்கு விட்ட உரிமையாளர் ஒருவருக்கு நீதிமன்றம் பாரிய அபராதம் விதித்துள்ளது. குறிப்பாக வாடகையாளர்களிடமிருந்து பெற்ற சுமார் 14,611 பவுண்டுகளை மீள செலுத்துமாறு அந்த உரிமையாளருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. கிழக்கு லண்டனின் போ பகுதியில் உள்ள பிரிண்டஸ் மியூஸ் எனும் இடத்திலுள்ள அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றின் உரிமையாளரான அஹ்மத் அல் ஹமூதி என்பவருக்கே இந்த அதிரடி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தில் குறித்த வீட்டை நிர்வகித்த முகவர் மீதும் மிகவும் மோசமான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக மின்சாரத்தை துண்டித்தமை, சட்டப்படியான அறிவித்தலின்றி வாடகையை உயர்த்த முயன்றமை மற்றும் வீட்டை சுத்தமாக வைத்திருக்கவில்லை என கூறி வாடகையாளர்களின் உடைமைகளை தூக்கி எறிவதாக மிரட்டியமை போன்ற அச்சுறுத்தல்களில் அந்த முகவர் ஈடுபட்டதாக வாடகையாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த வீட்டில் 6 அறைகள் இருந்தபோதும் உரிய HMO உரிமமின்றி 5 பேருக்கு வாடகை விடப்பட்டுள்ளது. வாடகையாளர்களின் சட்டப்பூர்வ உரிமைகளை பறிக்கும் வகையில் ஷியாஸ் எக்ரிமெண்ட் என்ற போர்வையில் ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டுள்ளதை நீதிமன்ற தீர்ப்பாயம் கண்டறிந்துள்ளது. இதற்கு பதிலளித்த உரிமையாளர் தனக்கு சட்டங்கள் தெரியாது என்றும் இது தனது சொந்த வீடு என்றும் கூறி தப்பிக்க முயன்றுள்ளார். ஆனால் சட்டம் தெரியாது என்பது ஒரு சாக்கு போக்காக முடியாது என நீதிபதி நிக்கோஸ் மற்றும் ஜே ஸ்டீட் ஆகியோர் அடங்கிய அமர்வு அதனை நிராகரித்தது. மிக முக்கியமாக அந்த வீட்டில் பாரிய தீ பாதுகாப்பு குறைபாடுகள் இருந்ததை சுகாதார அதிகாரி ஒருவர் உறுதிப்படுத்தியுள்ளார். அறைகளில் புகையை கண்டறியும் கருவிகள் இல்லாமை, முறையான தீயணைப்பு கதவுகள் இல்லாமை, அனைத்து அறை கதவுகளும் சாவியால் பூட்டப்பட வேண்டிய நிலையில் இருந்தமை போன்றவை சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன. எந்த ஒரு தீ விபத்தும் ஏற்பட்டால் தப்பியது உரிமையாளரின் அதிர்ஷ்டமே தவிர அது அவருக்கு சாதகமான அம்சம் அல்ல என நீதிபதிகள் கடுமையாக சாடியுள்ளனர். இதனையடுத்து பாதிக்கப்பட்ட 2 வாடகையாளர்களுக்கு முறையே 7,545 பவுண்டுகள் மற்றும் 7,065 பவுண்டுகள் என மொத்தமாக 14,611 பவுண்டுகளை திருப்பி செலுத்துமாறு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. சட்டத்தை மதிக்காத வீட்டு உரிமையாளர்களுக்கு இந்த தீர்ப்பு ஒரு பாடமாக அமைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.